வணக்கம். வெளிநாட்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீதான பொருளாதார தடையை நிரந்தரமாக நீக்கும் தீர்மானம் தோல்வி. ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்களை முடக்கிய சைபர் தாக்குதல். வெனிசுவேலா படகு மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல். கரீபியன் கடலில் தொடரும் பதற்றம். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போர்ச்சுகல் அரசு முடிவு. டொனால்டு டிரம்பை அடுத்த வாரம் சந்திப்பேன், செலன்ஸ்கி தகவல். இஸ்ரேல் தாக்குதலில் தப்பி பாறைக்கு பின் பதுங்கிய தளபதி காலி. இனி விரிவான செய்திகள். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நிரந்தரமாக நீக்குவதற்கான வரைவு தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தோல்வியடைந்தது. இதனால் ஈரான் மீது மீண்டும் ஐநா பொருளாதார தடைகளை விதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கவனிக்கவும், இது ஐநா பொருளாதார தடை. சீனா உட்பட அனைத்து ஐநா அங்கத்துவ நாடுகளையும் கட்டுப்படுத்தும். ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதை தடுக்கும் நோக்கில் 2015 அமெரிக்கா உட்பட வல்லரசு நாடுகள் அணுசக்தி ஒப்பந்தம் செய்தன. அப்போது ஈரான் மீது விதிக்கப்பட்ட ஐநா தடைகள் ரத்து செய்யப்பட்டன. இப்போது மீண்டும் அந்த தடைகள் ஈரான் மீது விதிக்கப்பட உள்ளன. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கடந்த ஆகஸ்ட் 28 பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான ஸ்னாப்பேக் திட்ட செயல்முறையை தொடக்கின. இந்த செயல்முறையின்படி பொருளாதார தடைகள் 30 நாட்களுக்குள் மீண்டும் நடைமுறைக்கு வரும். இதையடுத்து ஈரான் மீது பொருளாதார தடைகளை நிரந்தரமாக நீக்குவதா என்பது குறித்து வரைவு தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள 15 நாடுகளின் வாக்கெடுப்புக்காக முன்வைக்கப்பட்டது. வாக்கெடுப்பில் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் அல்ஜீரியா ஆகிய 4 நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக வாக்களித்தன. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உட்பட 9 நாடுகள் எதிராக வாக்களித்தன. 2 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. வரைவு தீர்மானம் தோல்வியடைந்தது. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் மீண்டும் வருகின்ற 28 நடைமுறைக்கு வர உள்ளது. இருப்பினும் இதை தவிர்ப்பதற்கான பேச்சு நடத்த இன்னமும் 7 நாட்கள் உள்ளன. மேலும் ஐநா பொதுசபை கூட்டம் நியூயார்க் நகரில் இன்று முதல் நடைபெற உள்ளது. உலக நாடுகளின் தலைவர்கள் அங்கு ஒன்று கூடியிருப்பதால் பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து ஈரான் பேச்சு நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள முக்கிய விமான நிலையங்கள் மீது நேற்று பெரிய அளவிலான சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதனால் பல நாடுகளிலும் விமான சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சைபர் தாக்குதல் விமான நிலையங்களின் சேவை வழங்கும் அமைப்புகளை குறிவைத்துள்ளது. குறிப்பாக பயணிகளின் செக்-இன் மற்றும் போர்டிங் போன்ற முக்கியமான சேவைகளில் முடக்கம் ஏற்பட்டது. லண்டன், கீத்ரோ, பிரசல்ஸ், பெர்லின் போன்ற முக்கியமான விமான நிலையங்கள் இந்த தாக்குதலுக்கு ஆளாகின. பல விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் விமான நிலையங்களில் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்த சைபர் தாக்குதல் காரணமாக விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு பெரிதளவில் பாதிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தென் அமெரிக்க நாடான வெனிசுவேலா மீது கடும் சீற்றத்தில் உள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப். வெனிசுவேலாவில் பல்வேறு போதைப்பொருள் கடத்தல் குழுக்கள் செயற்படுவதாகவும் அந்த கடத்தல் குழுக்கள் அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தி வந்து விற்பனை செய்வதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த குழுக்களின் செயற்பாடுகளுக்கு வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மடுரோ ஆதரவு அளிப்பதாகவும் டிரம்ப் கூறுகிறார். இதை தடுக்க கரீபியன் கடல் பகுதியில் போர்க்கப்பல்களை நிறுத்த டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் வெனிசுவேலாவிலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்த படகுகள் மீது தாக்குதல் நடத்தி அழிக்கவும் அவர் கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி போதைப்பொருள் கடத்தி வந்ததாக கடந்த சில நாட்களுக்கு முன் 2 வெனிசுவேலா படகுகளை அமெரிக்க கடற்படை தாக்கி அழித்தது. அந்த தாக்குதல்களில் 14 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தி வந்ததாக வெனிசுவேலாவை சேர்ந்த மேலும் ஒரு படகு மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் படகில் பயணித்த 3 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச கடல் பகுதியில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. போதைப் பொருள் கடத்தி வந்த படகை தாக்கி அழித்து விட்டதாகவும் இந்த தாக்குதலில் அமெரிக்க கடற்படையில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலால் அமெரிக்கா, வெனிசுவேலா இடையே பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளதாக போர்ச்சுகல் அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசிய நாடான இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று நீண்டகால கோரிக்கை உள்ளது. இதை அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட்டவை ஏற்கவில்லை. இந்த நிலையில் மேற்கு ஐரோப்பிய நாடான போர்ச்சுகல் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் பிரான்ஸ் உட்பட நாடுகளுடன் இணைந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் நாடுகளுக்கான பட்டியலில் போர்ச்சுகலும் இப்போது இணைந்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரிட்டன் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாலஸ்தீனத்தில் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் தீவிரவாத அமைப்புடன் இஸ்ரேல் போரில் ஈடுபட்டுள்ளது. இந்த போரில் மனிதாபிமான நெருக்கடி மற்றும் பாலஸ்தீன நிலங்களை இஸ்ரேல் இணைக்க முயல்வதாக பல நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதனையடுத்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிப்பதாக பல நாடுகள் கூறி வருகின்றன. கடந்த ஏப்ரல் மாத நிலவரப்படி ஐநா உறுப்பு நாடுகளில் 147 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன. தற்போதைய புதிய அறிவிப்புகள் இந்த எண்ணிக்கையில் மேலும் அதிகரிக்கும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை அடுத்த வாரத்தில் ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தின் போது சந்திக்க உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்து வரும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளார். நேற்று ஒரே இரவில் உக்ரைன் மீது 40 ஏவுகணைகள் மற்றும் 580 ஆளிட்ட விமானங்கள் ரஷ்யா ஏவியதாக செலன்ஸ்கி தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வலியுறுத்த இருப்பதாக செலன்ஸ்கி கூறியுள்ளார். மேலும் ரஷ்யாவை கட்டுப்படுத்த அந்த நாட்டுக்கு எதிராக கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க வலியுறுத்தக்கூடதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடனான சந்திப்புக்கு நான் தயாராக இருக்கின்றேன். இது குறித்து நான் ஏற்கனவே தெரிவித்தும் உள்ளேன். இருதரப்பு பேச்சுவார்த்தை அல்லது முத்தரப்பு பேச்சுவார்த்தை இரண்டுக்கும் நான் தயார். ஆனால் புட்டின் தயாராக இல்லை. தலைவர்களிடையேயான சந்திப்பு நடக்க வாய்ப்பு இல்லை என்றால், அதாவது போர் நிறுத்தம் இல்லாவிட்டால் ரஷ்யாவுக்கு எதிராக தடைகளை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் விதிக்க வேண்டும். ரஷ்யா உக்ரைனின் உள்கட்டமைப்புகளை அளிக்கிறது, பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்துகின்றது. எனவே ரஷ்யாவுக்கு எதிராக சர்வதேச பதிலடி தேவை. உக்ரைன் தன்னையும் ஐரோப்பாவையும் பாதுகாக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளது. நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும். வான் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும். ஆயுத விநியோகங்களை அதிகரிக்க வேண்டும். ரஷ்ய ராணுவத்திற்கு நிதி அளிக்கும் துறைகளுக்கு எதிரான தடைகளை விரிவுபடுத்த வேண்டும். ரஷ்யா மீதான ஒவ்வொரு கட்டுப்பாடும் உயிர்களை காக்கின்றது. எங்களுக்கு உதவும் ஆதரிக்கும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் கடந்த சில நாட்களாக காசாவில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் 47 இஸ்ரேலிய பணிய கைதிகளின் படங்களை ஹமாஸ் இயக்கம் நேற்று வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு பணைய கைதிக்கும் 1986 பிடிப்பட்டு கொல்லப்பட்ட இஸ்ரேலிய விமானப்படை துருப்பான ரான் அராட் என்று பெயரிடப்பட்டு அதனுடன் ஒரு எண்ணம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த புகைப்படத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்ததற்கும் எதிர்ப்பை மீறி காசாவை கைப்பற்றும் நோக்கில் படியெடுப்பதற்கும் கண்டனம் தெரிவிக்கும் வாசகம் எழுதப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலின் ஒவ்வொரு நடவடிக்கையும் உயிரிழனோ அல்லது இறந்த பணிய கைதியோ பெற முடியாத அளவுக்கு இருப்பதாக ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது. அவர்களின் தலைவிதி ரான் அராட் போல இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர். மறுபக்கத்தில் இன்று தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ஒரு பெரிய அலை விமான தாக்குதலை நடத்தியது. ஈரானிய ஆதரவு ஆயுத குழுவான ஹெஸ்புல்லாவின் நிலைகளை குறிவைப்பதாக கூறியது. பல இடங்களில் பொதுமக்கள் வெளியேற்ற எச்சரிக்கைகளை விடுவிக்கப்பட்ட பின்னர் இந்த தாக்குதல்கள் நடந்தன. பொதுமக்கள் வெளியேற்றப்பட்ட எச்சரிக்கைகள் விடுவிக்கப்பட்டதை அடுத்து அந்த கட்டடத்தில் இருந்து ஹெஸ்புல்லாவின் ரத்வான் படையணியின் தளபதி உடனடியாக அங்கிருந்து வெளியேறினார். ஒரு காரில் பயணித்த அவரது நடமாட்டம் இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையால் கண்காணிக்கப்பட்டது. அவர் பயணித்த கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதிலும் அவர் தப்பி காரிலிருந்து ஓடி ஒரு மொட்டை பாறையின் பின்னால் மறைந்ததை இஸ்ரேலிய உளவுத்துறை தெரிந்து கொண்டது. அந்த மொட்டை பாறை தெற்கு லெபனானில் மைஸ் அல் ஜபால் என்ற கிராமத்தில் உள்ளது. உடனே அங்கே சென்ற இஸ்ரேலிய போர் விமானம் அவரை தாக்கி கொண்டது. நவம்பர் மாதம் ஹெஸ்புல்லா குழுவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஹெஸ்புல்லாவுடன் தொடர்புடைய இடங்கள் மீது விமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. லெபனான் பிரதமர் சர்வதேச சமூகத்திடம் இஸ்ரேலி மிரட்டல் மற்றும் தாக்குதல்கள் என்று விவரித்ததை நிறுத்தவும் அதன் போர் நிறுத்த கடமைகளை நிறைவேற்றவும் வலியுறுத்துமாறு கோரிக்கை விடுத்தார். இணையத்தில் வெளியிடப்பட்ட காட்சிகள் தாக்கப்பட்ட இடங்களில் ஒன்றான மைஸ் அல் ஜபாவில் பெரும் புகை மூட்டத்தை காட்டியது.